கடவுள் அருள் டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ். இந்த நாள் இனிய நாளாய் வளத்துடனும் நலத்துடனும் அமையட்டும். நேயர்களே, நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, உங்களுக்கு லக்னம் தெரியும், ராசியும் தெரியும் என்று எடுத்துக்கொண்டீர்களானால் லக்னத்தின் அடிப்படையிலே வரக்கூடிய ராசிகளை பார்த்து கொள்ளுங்கள், ராசியின் அடிப்படையில் உள்ள ராசிகளையும் பார்த்துங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துல்லியமாக 100% அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த ராசி பலனானது உங்களுக்கு இன்றைய ராசி பலன் பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. அதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். 11/4/2025 இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 28ஆம் நாள். இன்னும் 2 நாளில் பங்குனி முடிய போகிறது, புது வருடம் பிறக்கப் போகிறது. வெள்ளிக்கிழமை வளர்பிறை. வருடம் ஆரம்பித்து இன்றைக்கி 101 நாள் ஆயிற்று. 264 நாள் இன்னும் கையில் இருக்கு. வளர்பிறை சதுர்த்தி இன்றைக்கு. உத்திர நட்சத்திரம், பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் வருவது ரொம்ப விசேஷம் முருகர் பெருமானுக்கு. இன்றைக்கு சுப முகூர்த்த நாள். நல்ல நேரமானது காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 நண்பகல் 12 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய நாளின் சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். கரணமானது மதியம் 1:30 3 மணி வரைக்கும் இருக்கும். மீன ராசி. அந்த மீன ராசிக்குள்ளே சூரியனின் லக்ன இருப்பு ஆல்மோஸ்ட் நாழிகை 0 ஆகிடும். 25 வினாழி இருக்கும். இன்றைக்கு காலையிலே சூரிய உதயம் கிழக்கிலே 6:06 உதித்து விடுவார். இன்றைக்கு உத்திர நட்சத்திரத்திலே கன்னியா ராசிக்குள்ளரே சந்திரன் பிரவேசித்திருக்கிற காரணத்தினாலே சிம்மம் அப்படிங்கிறதுலேருந்து கன்னி அப்படிங்கிற டிரான்சிஷன் இருக்கும். அவிட்ட நட்சத்திரம் மற்றும் சதய நட்சத்திரம் என்ற கும்ப ராசிக்குள்ளரே நமக்கு சந்திராஷ்டமோட எஃபெக்ட் இருக்கும். கட்டம் வரைக்கும் பார்த்தோன்னா கிரகத்தின் கோச்சார கட்டங்கள் அப்படின்னு பார்த்தா சூரியன், சுக்கிர வக்கரம், புதன், சனி மற்றும் ராகு மீனராசிக்குள்ளரம். குரு ரிஷபத்தில் இருக்கக்கூடியது. கடகத்தில் செவ்வாய், கேது கன்னியா ராசி. இப்படி தான் இருக்க போகிறது. சந்திரனானவர் சிம்ம ராசியிலேருந்து இந்த டிரான்சிஷன் பீரியட் டு கன்னி இப்படி இருக்கும். மகமுத்திரம் கன்னி அப்படின்னு அந்த மாதிரி போயிட்டே இருப்பார். ஸோ அந்த டிரான்சிஷன் பீரியட் இருக்குது. இன்றைக்கு ஒரு கேள்வி உண்டு, எதாலும் வாஸ்துன்றாங்க. வாஸ்துக்கு எதாவது கோயில் இருக்கா வாஸ்து குறை தீர்ப்பதற்கு அப்படின்னா, திருப்புகலூர் அப்படிங்கிற ஊரில் அக்னிபுரீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த ஈஸ்வரன் வாஸ்து தோஷத்தை நீக்குவார் அப்படின்னு மனசில் கொள்கிறீர்களானால் வாஸ்துக்கான தீர்வு புரிந்துவிடும். மந்திரங்களை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, பாம்பை பார் அப்படின்னு சொல்லி வசனம் உண்டு. அப்படின்னா என்னது, மணி மந்திரம்னு ஒரு மந்திரம் உண்டு. அந்த மந்திரத்தை சொல்லும்போது பாம்பு தன்னுடைய படம் எடுத்து அப்படி ஃப்ரீஸாகி நிற்குமா. ஸோ அப்போ மந்திரத்துடைய பவர் தெரிஞ்சதுன்னா அப்படி பாம்பு நின்றுடும். பாம்பு கிட்ட போய் மந்திரம் சொல்ல முடியுமா? நம்ம மரத்து மேலே ஏறின்னு வேடிக்கை பார்க்க வேண்டியதான், அது கரெக்டாக இருக்குதான்னு. மணி மந்திரம் அந்த மாதிரி வாயில்லா ஜீவனையும் கட்டி போடும்னு பார்க்குறோம். அப்போது மந்திரத்துக்கு எப்படி பவர் இருக்கும், பஞ்சாங்கத்துக்கு அப்படி பவர் இருக்குன்னு புரிஞ்சுன்னா பஞ்சாங்கத்தை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமைனாலே அம்பாளுக்கு உகந்த நாள் ஆகிவிடுகிறது. அந்த நாளை மங்களகரமான செயல்களை செய்வது, அந்த பொருள்களை வாங்குவது ரொம்ப முக்கியமானது. இந்த நாளத்தில் தேவையில்லாமல் சொத்து விஷயமாலாம் பேசுகிறது, சொத்து விஷயங்கள்லாம் வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நட்சத்திரமாக பார்க்கும்போது இன்றைக்கி 12வது நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தில் உத்திர நட்சத்திரம்னு இருக்கும்.
பூ முடிக்கிறது, சீமந்தம் பண்ணுறது, அன்னப்பிராசனம் பண்ணுறது, உபநயனம் பண்ணுறது, விவாகம் பண்ணுறது, காது குத்துறது, வித்யாரம்பம்னு சொல்லி படிக்க வைக்கிறது, கோயிலெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு அர்ச்சனையெல்லாம் பண்ணுவது, ஆபரணம் அணிவது, தேவ பிரதிஷ்டை பண்ணுவது, கிரகப்பிரவேசம் பண்ணுவது, திருமாங்கல்யம் செய்வது, கடல் பிரயாணம் செய்வது, நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்யக்கூடிய உத்திர நட்சத்திரம். சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்லுவோம். சதுர்த்தி திதி அப்படியுமே பல் சீராமிக்கிறதுக்கு நல்ல ஒரு விஷயம். தைலம் தேய்ச்சிக்கிறது, யாத்திரை போகிறது அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப நல்லது. இதுக்கு அதிதேவதை யாருன்னா காளி. மிதுன, கன்னி, தனுசு, மீனம் அப்படின்னு கோண ராசின்னு சொல்லுவோம். இந்த கோண ராசி அவசியம் திதி சூன்யம் இருக்குதுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பைரவ வழிபாட்டுக்கு அப்புறம் செய்யக்கூடிய பலன்கள் நல்லாயிருக்கும். கரசை கரணம் அப்படிங்கிற கரணம், கரசை வணிஜைன்னு 2 கரணம் இருக்குது இன்றைக்கி. கரசை கரணத்துக்கு பிரகாரம் பிள்ளையார் வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். அதே மாதிரி வணிஜை கரணம்னால சிவலிங்கம், சிவா விஷ்ணு ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய 2 சுவாமிகளையும் வழிபடலாம். நரசிம்மரை வழிபடலாம், சிவனை வழிபடலாம். இதனாலே வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நல்லதாக அமையும். இன்றைய நாளிலே யோக பலன் அப்படின்னா துருவ யோகம் அப்படிங்கிற யோகம், கிணறு வெட்டுறது, ஆடை ஆபரணங்கள், நவகன் அதெல்லாம் வாங்கிறது, நவரத்தினங்கள்லாம் வாங்கலாம். இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கக்கூடிய நாள். வாட்டர் டேங்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா வீட்டில், அந்த மாதிரி வாட்டர் டேங்கெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நாள்னால் இந்த துருவ நட்சத்திரத்து போல் பண்ணிங்கன்னா இந்த டேங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விரிசல்லாம் விடாமல் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தண்ணீரை சேமித்து அதனுடைய பயன்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நல்லது ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். நாம் தொடர்ந்து காண இருப்பது ஒரு ராசிக்கான பலன்களையும் எப்படி அதனுடைய தன்மைகள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலேருந்து 12ஆம் இடத்துல ஒரு 5 கிரகங்கள், சூரிய, சுக்கிர, புத, சனி மற்றும் ராகு. சுக்கிரன் உங்கள் 2ஆவது வீட்டுக்காரர். அவர் வக்ரம் அப்படிங்கிற கதியில், ரெட்ரோகேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அப்படி திரும்பி போகிற சரிதில் இருக்கார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னா உங்களுடைய ராசியிலேருந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறார். பொருளை கொடுப்பதற்காகவே இருக்கிறார். அதனால் பொருள் வரவு இருக்கிறது. ராசியிலிருந்து பார்க்கும்போது 4ஆவது இடம் அப்படிங்கிறது கடக ராசி. அங்கே உட்கார்ந்துருக்கிறது செவ்வாய் அமர்ந்திருக்கிறார், உங்களுடைய ராசியின் அதிபதி. அப்போது உங்களுக்கு காசு எப்படினா கொடுக்கறதுக்கு உங்களாலே உங்கள்கிட்ட இருக்கிறார் அப்படிங்கிறத வைத்துக்கொள்ளலாம். தன்மையாக அவர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நன்மையாக முடியும் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளலாம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது சந்திரன் இருக்கக்கூடிய இடமாக மாறுகிறது. அந்த இடத்துல சந்திரன் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 4 5 இருப்பதனாலே தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் சில பாரதங்களை உண்டு வரும். அவங்களுடைய தன்மையினால் பார்க்கும்போது 5 என்பது கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தும், நோயை கொடுக்கும். அப்படின்னால தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறது நல்லா புரிந்து கொடுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையிலே பூர்வீக சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையலாம். சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் 10க்குரியவரும் 11க்குரியவரும் 12இல் அமர்ந்தனாலே வர்த்தக தொடர்பான விஷயங்கள் எல்லாம் சில செலவுகளை ஏற்படுத்துவார். 5க்குரியவன் 12இல் அமர்வதால் குழந்தைகள் மூலமாக சில செலவுகள் உண்டு. 3க்குரியவன் 12இல் அமர்ந்தனாலே சகோதரர்களாலே சில செலவுகளும் வரவுகளும் உண்டு. லாபத்தை கொடுக்கக்கூடியவர் இளைய சகோதரர் கொடுத்துட்டு போயிடுவார். கலத்திரத்து மூலியமாகவும் லாபம் உண்டு. நீங்கள் எதிர்பாராத விதத்தில் நான் பார்த்துக்கிறேங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, நான் செலவெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னுவாங்க. அப்படி ஒரு நல்ல இனிமையான நாள் இன்று. 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பை கொடுக்கும். இன்றைக்கு முருக வழிபாடு, பங்குனி உத்திரம்னால முருக வழிபாடு உங்களுக்கு இனிமையான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். வாழ்க வளத்துடன்.
வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதனுக்குள்ளே இருக்கிறது யார் போய் பார்த்தீங்கன்னா குரு உட்காந்துங்கிறார். குரு ராசியிலே அமர்ந்தால் எப்படி இருக்கும்? குரு நம்ம கூட இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு கிளாஸில் டீச்சர் உட்காந்துருக்கும் போது பையங்க எப்படி இருப்பாங்கன்னா பயத்தோடு உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி தான் பயத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க தெரியுது. 12க்குரியவன் செவ்வாய் 3ல் அமர்ந்திருக்கிறார்னா தைரியம், எதையும் செய்யக்கூடிய காரியங்கள், அதுவும் கடகத்தில் இருக்கிறதுனால செஞ்சு தான் பார்ப்போமேன்னு ஒரு துணிச்சல் இருக்குது. அதனால் சில செலவுகள் உண்டா? ஆமாம், கொஞ்சம் செலவும் உண்டு. ஆனால் செய்யணும்னு எண்ணம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு காசு வரும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்ம ராசி. அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறது சந்திரன் உட்கார்றார். சந்திரன் அங்கேருந்து 5க்கு பிரயாணம் பண்ணுறார். 4-5 டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். 4ஆம் இடத்துல உட்கார்ந்த உடனே என்ன ஆகுது? காசு இப்படின்னா செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு அடிஷ்னலாக உங்கள் மனக்கலக்கம் அப்படிங்கிற நோயை கொண்டு வந்து விடுவார். என்னன்னே புரியலைங்க, எனக்கு தட்டாமல் சுற்றுற மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது, நீங்களே ஒரு கற்பனையை கொண்டு வருவீங்க. அதனால் கொஞ்சம் செலவு கொண்டு வந்துடும். 5ல் இருக்கக்கூடியது கேது அமர்ந்திருக்கிறார். இவர் உங்கள் குழந்தை மூலிமா சில சொத்துக்களை சேர்ப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் போது சில சேதங்களையும் கொண்டு வந்து வச்சுருவார். அதில் தாத்தா வழி சொத்து அப்படின்னு குழந்தைக்கு வரும். அதை நம்ம எடுத்துக்கலான்னு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, மாட்டிப்பீங்க. உங்களோட ராசியிலேருந்து பார்க்கும்போது 11ஆவது இடத்துல உட்காந்துருக்காங்க பாருங்கள். இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு யாரெல்லாம் உட்காந்துருக்காங்கன்னா சூரியன் இருக்கார், சனி இருக்கார், ராகு இருக்கார், சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார். இவங்க எல்லாருமே உங்களுக்கு நல்லது செய்யப்படுற எக்ஸப்ட் புதன். உங்கள் 2ஆம் அதிபதி 11ல் அமர்வது 2-5க்குரியவர் அப்படின்னு சொல்லி அவர் 11ல் அமரும்போது அவரால் எனக்கு சில செலவுகள் உண்டு. ஆனாலும் இவங்க எல்லாரும் 11ல் உங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு தான் ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் தாயாரின் மூலியமாக பணம் வருவதற்கு வாய்ப்புகளை பார்த்தோம், இல்லை. ஆனால் தந்தையின் மூலியமாக சொத்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் மூலியமாக வரவு உண்டு. மனைவி மூலியமாக வரவு உண்டு. அப்படிங்கிற நல்ல வரவுக்கான வாய்ப்புகள். உங்களுக்கு கடன் கொடுத்துருந்தீங்களா கடன்லாம் செட்டில் ஆகிடும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த நாளிலே 2-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் வழிபாட்டு தெய்வமாக இன்றைக்கு பங்குனி உத்தரத்தினாலே முருகப்பெருமானையே வழிபாட்டு தெய்வமாக பண்ணும்போது உங்களுக்கு நல்லது ஒரு பலன் உண்டு. வாழ்க வளம். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்திலே செவ்வாய் அமர 12ஆம் இடத்திலே ரிஷபராசிக்குள்ளே குரு அமர்ந்திருக்கிறார். ரிஷபத்திலே குரு அமர்ந்து 4ஆம் இடமான கன்னியா ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே கேது உட்கார்ந்துருக்கிறாரு. 2ஆம் அதிபதி 3லே பயணம் அப்படின்னு சொன்னாக்க தன விரயத்தை ஆரம்பித்து தன லாபத்துக்கு போயிட்டார்னு அர்த்தம். பைசா வரும். சந்திரனால் பைசா இருக்குது. இன்றைக்கி ஒரு குஷி இருக்குது உங்களுக்கு. கன்னி அப்படிங்கிற ராசிக்குள்ளார கேது இருக்கிறதுனால ஏடா கூடவும் மனசை யோசிக்காமல் கொஞ்சம் பண்ணினீங்கன்னா காசு உண்டு சார். தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணினீங்கன்னா வீட்டில் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்தும் விரோதம், வீட்லேயும் விரோதம் அப்படின்னு மாறிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது. நூலிழை அப்படின்னு சொல்லுவான், அந்த இடத்துல கரெக்டாக தின் லேயர் அப்படி கிராஸ் ஹேர் அப்படின்வாங்க நம்ம இதில். அந்த மாதிரி சின்ன இழையில் ஓடிட்டுருக்கிற விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கரணம் தப்பினா மரணங்கிற ஸ்டேஜில் இருக்குது உங்கள் வாழ்க்கை. அதனால் நீங்கள் நேர்மை, நியாயம், தர்மத்துக்குள்ளார இருங்க. இல்லீகலாக இந்த விஷயமும் பண்ணாதீங்க, பண்ணி மாட்டிப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனுடைய இடத்துலேருந்து பார்க்கும்போது 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிற இடத்தினுடைய அதிபதி யாருன்னா சூரியன். அவர் உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். உங்களுக்கு தன லாபத்தை தரப்போகிறார். பணம் வரும். புதனோடு சேர்ந்துருக்கார். உங்கள் ராசிநாதனும் சேர்ந்துருக்கிறார். கொஞ்சம் இடப்பெயர்ச்சிகள்லாம் பிரயாணங்கள்லாம் பண்ணும்போது பணம் வருங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனால் 12க்குரியவனோடு சேர்ந்துருக்கிறார் பார்த்தீங்களா, அங்கே தான் கலகமே. பிரச்சனை அங்கே இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்படி பண்ணிட்டீங்கன்னா சரியாக போச்சு. தனுசு ராசிக்காரன் அதிபதி யாருன்னா குரு. அவர் 12ல் போய் உட்காந்துருக்கிறார். அப்போ தேவையில்லாத எதிர்பாராத செலவுகள் உண்டுன்னு மனசில் வச்சுக்கிட்டு கரெக்டாக பொருட்களை சேர்த்து வைத்து செலவு எது வரவு எதுன்னு பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை நீங்கள் நல்லாயிருக்கும்.
இன்றைக்கு 1, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும், குருவின் வழிபாடும் ரொம்ப முக்கியம். பண்ணிங்கன்னா இன்றைக்கி வாழ்க்கையில் இனிமையான நாளாக இந்த நாள் அமைத்து கொள்ளலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியினுள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியை விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மத்திலேருந்து உட்கார்ந்துருக்கிற சந்திரன் மகம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருக்கிறார். 3ஆம் இடம் அப்படின்னா கேது இருக்கக்கூடிய சூழ்நிலையை கண்ணியில் இருக்கிறார் அப்படி பார்க்குறோம். உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் பார்வையாக உங்களுடைய இடத்தை பார்க்கக்கூடிய துலாத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அந்த 4ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறது உங்களுடைய தொழில் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு அடுத்த ஸ்தானமான 9ஆம் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். ஸோ அப்போது காரிய நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய செவ்வாயும் தொடர்பு, 2ல் இருக்கக்கூடிய சந்திரனாலே திரவிய நாசம் தொடர்ந்து பார்க்கும்போது 3ஆம் இடத்துல கேது அமர்ந்தனால கொஞ்சம் செலவுக்கு வரவு இப்படின்னு வரவு செலவுக்கு ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்குது. கணவன் மனைவிக்குடைய ஒரு அந்யோன்யம் ஒற்றுமையிலே கொஞ்சம் பிணக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய. இதனால தான் சனி பகவானானது ஒரு கூட்டாக உட்கார்ந்துருக்கு. சூரியன், சனி மற்றும் சுக்கிரன், புதனோடு சேர்ந்துருக்கு. 5 கிரகங்கள் சேர்வை. அதனால் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் உண்டு. 9ஆம் இடம் அப்படின்னாலும் கூட அச்சத்தை கொடுக்கக்கூடிய இடமாக, பயத்தை கொடுக்கக்கூடியதாக, காரிய தடை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதில் புதனுடைய சேர்க்கையினால் வரக்கூடியது லாபம் வந்துடும். 12க்குரியவன் அங்கே போய் அமர்ந்தது நல்லதை கொடுக்கும். 3 12க்குரியவன் கொஞ்சம் மட்டுப்பட்ட புத்தியை காட்டினாலும் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. 4 11க்குரியவனான இந்த சுக்கிரனுடைய தன்மையும் எதிர்பாராமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் இந்த 2 பேரும் இப்போ பார்க்க வேண்டிய சூழ்நிலை கிடைக்கும். அதனால் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஒரு அவுட்டிங் நல்லாயிருக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு விருந்து அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கிடைக்கக்கூடிய நாள் இன்று. பழைய நண்பர்களை பார்த்து அவங்களுடைய உறவை புதுப்பித்து கொள்வதற்கான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் சக்தி வழிபாடு அப்படிங்கிறதையும் வைத்து கொண்டீர்களாலா இந்த நாள் இனிய நாளாக அமையும். வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளரையே மகம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்குள்ளார, உத்திரம் என்ற நட்சத்திரத்துக்குள்ளாரையும் இன்றைக்கி சந்திரன் பிரவேசம் பண்ணி போயிட்டுருக்கிறாரு. 2ஆம் ராசின்னு போய் பார்த்திங்கன்னா கன்னியா ராசிக்குள்ளார அவர் போகும்போது தன்மையானது எப்படி மாற போகிறதுனாக்கா உங்களுடைய வாழ்க்கையிலே மனக்கவலை கொடுக்கக்கூடியதாக அமைந்துடுகிறது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய கவலைகள், அதனாலே தன விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. மனசுக்குள்ளே இருக்க கவலையை ஓரம் வச்சுட்டு இந்த பக்கம் 12ஆம் இடத்துல பார்க்கக்கூடிய செவ்வாயை பார்த்தோம்னா செலவுகள் உண்டு அப்படின்னு பார்க்குறோம். செவ்வாய் உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது 4க்கு உரியவர் அப்படின்னு பார்க்குறோம். 4க்குரிய விருச்சிக ராசிக்கு அவர் தான் இருக்கிறார். அப்படின்னா செவ்வாயின் தன்மையினாலே 4, 9 அப்படிங்கிறதா தாயார் ரிலேட்டடாக சில செலவுகள், அதனால் வரவுகளும் உண்டு. அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எப்பவும் உண்டு. ஆசீர்வாதத்தின் பலன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுடைய பிளெஸ்ஸிங்னால் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு உண்டு. சுக்கிரனின் தன்மைன்னு பார்க்கும்போது 3ஆம் இடத்துக்காரன் சுக்கிரனுடைய தன்மையை இப்போ பார்க்கும்போது 3, 10க்குரியவர் அப்படின்னு பார்த்தோன்னா தொழில் ரிலேட்டடாக பார்க்கும்போது முயற்சிகளை எல்லாம் எடுக்கும்போது அந்த முயற்சிகளை எல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டி கொடுக்கிறார். அதனால் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சுக்கிரனானவர் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுப்பார். எஸ்பெஷலி வீட்டம்மா கொஞ்சம் நல்ல பிரியமாக இருப்பாங்க. அதனால் இந்த தனால் தங்கவேல் இதில் வெளியில் போயிட்டு வந்து ஆப்பிள் ஜூஸ் அப்படின்வாங்க. அந்த ஆப்பிள் ஜூஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு உண்டு. ஒரு நல்ல ஒரு வைப் இன்றைக்கி இருக்கும். ஆனால் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இன்றைக்கி கொடுத்துட்டிங்கன்னா போதும். சின்ன எஃபர்ட் மோர் பெனிஃபிட் அப்படிங்கிறது தான் இன்றைக்கோடைய டோன். இன்றைக்கி கொஞ்சம் சோர்வு இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைஃப்பில் நல்லா இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த நாள் இனிமையான நாளாக அமையும். 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண் எனக்கு நல்ல சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்கும். முருகப்பெருமானை வழிபடுவது சால சிறந்தது. பங்குனி உத்தரமானதாலே
அனைத்து விதமான வாழ்க்கையின் வளங்களும் நலங்களும் உங்களை வரட்டும். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்கள் ராசியில் போய் பார்த்தீங்கன்னா கேது உட்கார்ந்துருப்பார், 12 உட்கார்ந்துருக்கிறது சந்திரன் உட்கார்ந்துருக்கிற பார்வையில் 6ஆம் இடத்தை பார்த்து விடுகிறார். 6ஆம் இடத்தை பார்ப்பதனால மகிழ்ச்சியிலே நீங்கள் திளைக்கப் போகிறீர்கள். உங்களுடைய 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் ஆனவர் சூரிய சந்திர சுக்கிர புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. 6 பேர் சென்ற கோர்வை உங்களை நேராக பார்த்துட்டுருக்குறாங்க. இதில் 2ஆம் அதிபதி அங்கே போய் உட்கார்ந்து பார்க்கறது தான் விசேஷம். அவர் பார்க்கறதுனால லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுறது. 7ஆம் இடத்துல பார்க்கக்கூடியதுனால மருத்துவத்தில் சில செலவுகளை வைக்கக்கூடியதாக காட்டுகிறது. புதனானவர் உங்கள் ராசிநாதனே ஆனாலும் அவர் நேராக பார்க்கறதுனால சின்ன சின்ன பிரயாணங்களை ஏற்படுத்தி விடுவார். சின்னதாக ஒரு அப்படி போயிட்டு வரேன்னு ஒரு சின்ன அலைச்சல், சோர்வு, அதனால் ஒரு வரவு, இப்படின்லாம் மல்டி மிக்ஸ்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் நடக்கக்கூடிய விஷயத்தை புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். செவ்வாயானவர் உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 3க்கும் அதிபதி அவர் தான். 3 8க்குரியவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த 3 8க்குரியவர்னால் தன லாபத்தையும் கொடுப்பார், கொஞ்சம் பயத்தையும் கொடுப்பார். ஆனால் உட்கார்ந்துருக்கிற இடத்துல பார்க்கும்போது 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பண விரயத்தை கொடுப்பார். சூரியனானவர் 10க்குரியவர் உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது 12க்குரியவர். அவர் அமர்ந்திருக்கிறது 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 12க்குரியவர்னால் தன விரயத்தை கொடுக்கும், அலைச்சலை கொடுக்கும்னு தெரியும். அதனால் கொஞ்சம் அலைச்சலும் பண விரயமும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே இன்றைக்கு சூரியன் இருக்கிறார். ஆனால் சந்திரன் வரக்கூடிய நாளிலே கொஞ்சம் பண விரயம் இருந்தாலும் ஈவினிங்கில் கொஞ்சம் ஆரோக்கியத்தை பற்றி திங்கிங் வந்துடும். இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து செகண்ட் ஆஃப் நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி ஆரம்பம் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் எண்ட்ஸ் வித் நல்லாயிருக்குன்றதை மனசில் எடுத்துக்கிடுங்க. இன்றைக்கு 4 5 என்பது அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் தருவார். மேலும் இன்றைக்கு நம்ம சொல்லியிருக்கோம் பங்குனி உத்தரம்னு. பங்குனி உத்தரத்தோடு முருகனுடைய வழிபாடு அனைத்து விதமான வெற்றியும் ஜெயத்தையும் கொடுக்கும். அப்படினால ஜெயத்தை வேணும்னா ஜெயந்திநாதர் வேணும்னு சொல்லுவார் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய. அப்படி முருகப்பெருமானை வழிபட இன்றைய நாளில் இனிய நாளாய் அமைத்து கொள்ளலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல ரிஷப ராசிக்குள்ளார குரு உட்கார்ந்துருக்கிறாரு. குருவின் தன்மையினால் பார்க்கும்போது 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை பார்த்தா கேது அங்கே உட்கார்ந்துருக்கிறார். கேது உட்கார்ந்த தன்மையில் பார்க்கும்போது அவரை 7ஆம் இடத்துல பார்க்குறாங்க. உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் இவர் 7ஆம் பார்வையாக பார்க்கறது. சூரிய சனி சுக்கிர புத ராகு அப்படின்னு 5 பேரை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா என்னங்க ஆகும், இதனால் என்னங்க பெனிஃபிட் அப்படின்னாக்கா 8ல் இருக்கக்கூடியது நமக்கு குரு அமர்ந்திருப்பது உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது 3ஆம் இடத்துக்காரர், முயற்சி ஸ்தானாதிபதி அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கஷ்டத்தை கொடுப்பவர் 8ல் அமர்ந்திருக்கிறார். அவருடைய பார்வையாலே உங்கள் 12ஆம் இடத்தை பார்க்குறார். செலவை கன்ஃபார்ம் பண்ணுறாருன்னு அர்த்தம். செலவை கன்ஃபார்ம் பண்ணுறதோடு இல்லை, பார்வையோட நேர் பார்வையாக இருக்கக்கூடியது சூரியனை அமைத்து கொள்வதனாலே அலைச்சலையும் நோயும் டபுள் கன்ஃபர்மேஷனை கொடுத்து வச்சுருக்கிறார். துலா ராசிக்கு இப்படி ஒரு எஃபெக்டா அப்படின்னா ஆமாம் சார். ஆனாலும் 11க்குரியவன் தான் அங்கே 6ல் அமர்ந்திருக்கிறான் சூரியன். அதனால் பைசா வரும். இன்றைக்கு உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திரத்திலே நமக்கு சந்திரனானோ பிரவேசித்து அங்கே சென்று கொண்டிருக்கிறார். அதுவும் வெற்றியை கொடுக்கும். அப்போது மருத்துவ செலவுகள் குறையப் போகிறது அப்படிங்கிறத கொண்டு வாங்க. செலவு இருக்கும், ஆனால் செலவு கண்ட்ரோல் ஆகிடும். இனிமேல் வேண்டாம் அப்படின்னு அந்த ஐசியூவில் போட்டிருப்பாங்களே இந்த இதெல்லாம் செலைன்லாம் அதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ கொஞ்சமாக பெட்டர்மெண்ட் அப்படிங்கிற சூழ்நிலையை காட்ட ஆரம்பிக்கிறது. புதனானவர் 12க்குரியவர் தான். அவர் 7 அமர்ந்திருக்கனாலே உடல் சுகம் அப்படிங்கிற சுகத்தை கொடுக்கறதுக்கான துலாத்தில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்லது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கி லாபமாக மாற்றக்கூடிய சூழ்நிலையிலே கிரகங்கள் அமைந்திருப்பதனாலே எண்ட்ஸ் வித் டே நல்லா தான் இருக்கும். கவலைப்படாது. காலையில் கொஞ்சம் அப்படி ஃப்ரிக்ஷனோடு இருக்க மாதிரி ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சரியாக போய்டும். நீங்கள் நல்லா தோணே நல்லாயிருக்கும். நீங்கள் போகக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியை கொடுக்கும்.
வியாபாரத்தில் வியாபாரம் வெற்றி இருக்கும், லாபத்தை கொடுக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்லதொரு செய்தி உங்கள் காதுகளை வந்து சேரும். அவருடைய வளர்ச்சி உங்களை பெருமைப்படுத்தும். வீட்டிலேயும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதனாலே குடும்பத்தில் எல்லோரும் வந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, பெருமை, இதெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கு உங்களுக்கு உண்டு. அதனால் துலா ராசிக்காரர்கள் இன்றைக்கு நல்லா சொல்லிடலாம், நான் தைரியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு 1, 5 என்ற லக்கி எண் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கிறது. இன்றைக்கு நாளிலே பங்குனி உத்திரம் அப்படிங்கிறனாலே உங்களுடைய ராசியின் 2ஆம் அதிபதியான விருச்சிக ராசியின் அதிதேவத்தைன்னு பார்த்தா முருகன் வந்துடுவார். அதனால் பங்குனி உத்திரத்தை செய்யும் போது இன்றைக்கு வரவுகள் எப்போவுமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் நடப்பதனாலே பங்குனி உத்திரத்துக்கு விரதம் இருப்பது, முருகனை வழிபடுவது இன்றைக்கு நல்லது. வாழ்க வளம். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. விருச்சிகம் அப்படின்னா உடனே தனக்குள்ளே ஒரு கூட்டத்தை அமைத்து கொண்டு தானுக்குள்ளேக்கும் ரகசியத்தை எல்லாம் அமர்த்தி கொண்டிருப்பார்கள் அப்படின்னு வெளியே தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச சீக்ரெட். குரு பார்த்ததுனாலே அவர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நேர்மையாகவும் தர்மையாகவும் குடும்பத்துக்கு ரிலேட்டடாகவும் செய்யணும்னு யோசிப்பாங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் உங்கள் ராசிநாதனானவர் உட்கார்ந்துருக்கிற இடம் 8ஆம் இடத்துல போய் அமர்ந்து 9ஆம் இடத்துல போய் அமர்ந்து இருக்கிறதுனாலே அமர்ந்த இடத்தினுடைய தன்மையிலே கொஞ்சம் பயத்தை கொடுப்பார். 10ஆம் இடத்திலே இன்றைக்கு சந்திரனானவர் பிரயாசிக்கிறார். கொஞ்சம் ரிலீஃப் ஆஃபீஸ்லலாம் இருக்கும், கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். எண்ட் ஆஃப் த டே யாருக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு நாங்கள் ரிசப்ஷன்லாம் போகிற மாதிரி ஒரு நல்ல டோன் கிடைக்கிறது. அதனால் கொஞ்சம் சந்தோஷமான வைப் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்கிறது. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 11ஆவது இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு புதன் அதிபதி, புதன் அதிதேவதையானவர் உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். இந்த 5ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய புதனுடைய தன்மையினாலே நீங்கள் லூஸ் ஸ்டாக் விட்டு அதனால் ஷேமாகிறது, அவமானப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லாமல் கொஞ்சம் அடுத்தவங்களை பேச விட்டு நீங்கள் வாயை மூடிட்டு இருந்தால் நல்லது. அவசரத்தினால உங்களுக்கு மாட்டி கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் கொஞ்சம் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துருங்க. 12ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் அப்படின்னு பார்க்குறோம், அவர் 5ஆவில் உட்காந்துருக்கிறாரு. அதனால் பைசா வருமானா பைசா வரும், கவலைப்படாதீங்க. 2 குருவும் பைசா கொடுக்குது, தேவகுரு அசுரகுரு 2 பேரும் பைசா கொடுக்குறதுனால பைசாவை பற்றின மேட்ரு ஓவர் இன்றைக்கி நல்லா தான் இருக்கும். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு நல்ல தூக்கி கொடுக்கும். சப்புன்னு போயிட்டே இருக்கலாம், சந்தோஷப்படலாம். அலுவலகத்துலேயும் ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, அலுவலகத்தில் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய அந்த ஹெச்ஆர் ரேட்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இன்றைக்கி முருகப்பெருமான் டெஃபினட்டாக துணை இருப்பார். உங்கள் ராசிநாதன் அவர் தான். அதனால் முருகனுடைய அருளாலே பங்குனி உத்தரமான இன்று முருகனை வழிபட உங்கள் வாழ்விலே பலவிதமான நன்மைகளும் பலவிதமான வளமும் கிடைக்கட்டும். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே இருந்து பார்க்கும்போது சந்திரனுடைய தன்மை அப்படின்னு பார்க்குறோம். சந்திரனுடைய தன்மையானது 9ஆம் இடம் அப்படிங்கிற ட்ராவல் போயிட்டுருக்கிறாரு. மகம் நட்சத்திரத்தில் சிம்ம ராசிக்குள்ளார போகிறார். 9ஆம் இடத்துல போகும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆவார். நார்மலாக சந்திரனுடைய தன்மையில் மெதுவாகத்தான் செய்வார். காரியங்கள் தாமதமாக இருக்கும். உங்கள் மனசுக்கு எத்தனை வேகமாக இருக்காதுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 12க்குரியவன் 8லே அமர்ந்திருக்கிறார்னு புரிந்து கொண்டீங்கன்னா 12ஆம் இடத்திற்குடைய செலவு செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுப்பார். வியாதி செலவு ரிலேட்டடான செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பதனாலே அது ரிலேட்டடாக கொஞ்சம் பயம் உண்டு. எவ்வளோ செலவாக போகுதுன்னு தெரியல, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டேன் அப்படின்லாம் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணும். 2, 3 என்ற ஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானம், வீரியஸ்தானம், உழைப்பு ஸ்தானம் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா சனி பகவான். இவர் எங்கே போய் உட்காந்துக்கிறாருன்னா அவர் 4ஆம் இடத்துல மீனராசிக்குள்ளே போய் உட்காந்துட்டார். அப்போது ஃபேமிலியில் சில கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கிடக்கும். முடிந்தவரை உங்கள் உறவுக்காரங்களோட பேசும்போது கரெக்டாக அளந்து பேசுனீங்கன்னா நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுலேயும் அம்மா வீட்டு உறவுகளில் நிறைய பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து விடும்.
அது மட்டும் இல்லை, நீங்கள் ரெனோவேஷன் சொல்லி வீடெல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம் ட்ரை பண்ணுவீங்க. அதனால் செலவுகள் எட்டமாக ஏற்றி விட்டுரும். வண்டி வாகனத்தில் கரெக்டாக பராமரித்து வைத்துக்கொள்வது நல்லது, இல்லைன்னா அதுவும் செலவை கொடுக்கும். இதெல்லாம் ரொம்ப காஷனாக மைண்டில் வச்சுட்டிங்கன்னா போதும். அப்புறம் பண்ணின பிறகு வருமுன் காவது தான் வாழ்க்கை. வருமுன் காவல்னா என்ன, வந்தது வரட்டும் என்றால் முழு மூடன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அதனால் அது முட்டாள்தனமாக எதுவும் யோசிக்காமல் நல்லா செய்யக்கூடியதெல்லாம் நல்லா செய்யணும்னு யோசிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடந்துடும். ராசியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது செவ்வாயோட வீடாகிடுறது. அந்த செவ்வாய் வீட்டுக்காரர் எங்கே உட்காந்துருக்கிறார் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா 8ல் உட்காந்துருக்கிறார். 5, 8 தொடர்பு அப்படின்னாக்க எப்படின்னா குழந்தை ரிலேட்டடாக கொஞ்சம் செலவுகள்லாம் காதில் விழத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு புரிகிறது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாள் என்று. 1, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் 12ஆம் குழந்தை அப்படின்னு சொன்னேன்ல செவ்வாய் அப்படின்னால முருகப்பெருமானை வழிபடுவதும் ஒரு நல்லதொரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் நாதன் 3ஆம் இடத்தில் அமர்வது ரொம்ப நல்லது. பைசா கொடுப்பார். மீனத்தில் போய் உட்காந்துட்டார். சூரியனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அப்பா பிள்ளை சேர்ந்து உட்காந்தா காசு வரும். நிறைய இதில் போய் பார்த்துருப்போம். கடையிலலாம் அப்பாவும் உட்காந்துருப்பான், பிள்ளை உட்காந்து வியாபாரத்தை கவனிப்பார்கள். லாபம் ரெட்டிப்பாவதற்கு 2 பேருமே யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த ஏஜ் கேப் அப்படிங்கிறது 2 ஜென்ரேஷனுக்கு கேப் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உங்களோட 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த தன்மை. ஆனாலும் இன்றைக்கு உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது 8ஆம் இடத்துல மகம், பூரம், உத்திரம் அப்படிங்கிற இதில் அப்படி போயின்னு இருக்கார் சந்திரன். அவன் உத்திர நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக இங்கே சந்திராஷ்டமம் உங்களுக்கும் மகரத்துக்கும் இருக்கும், கும்பத்துக்கும் இருக்கும். சந்திராஷ்டமோட எஃபெக்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி புதுசாக எந்த வெஞ்சரும் பண்ணாமல் இருக்கிறத வச்சு ஓட்டினா போதும்னு போட்டிங்கன்னா போதும். காலையில் கொஞ்சம் அமைதியாக எழுந்து உட்காந்துங்க, கொஞ்சம் வெல்லம் வாயில் போட்டுக்கோங்க. இது பரிகாரமாக அமைந்துவிடும். செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்தீங்களா, புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவோம். புத்தியை கரெக்டாக சரி பண்ணிகிட்டே போனீங்கன்னா சரியாக போடும். ஏன்னா உங்களுடைய ராசி 7ஆம் பார்வையாக நேராக செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசிக்குள்ளே உச்சமாகக்கூடியவர் நேராக பார்க்கும்போது அங்கே நீச்சம் அப்படிங்கிற இடத்துல உட்காந்துருக்கிறார். அதனால் தைரியத்தில் கொஞ்சம் குறை இருக்கும், மனசிலே கொஞ்சம் பயம் இருக்கும். சூரியனானவர் உட்கார்ந்துருக்கிற இடத்தினால பலன் உங்களுக்கு நன்மையை கொடுப்பதாகவும், சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருப்பதனால சௌக்கியத்தை கொடுப்பதாகவும் அமைகிறது. புத்தி அப்படிங்கிற புதனால் கொஞ்சம் மனசு வீக்னஸ் கொடுக்கும். ராகு உட்கார்ந்துருக்குது பைசா கொடுத்துரும். அதனால் பைசா வரவுக்கான அத்தனை வகையான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறதுனால செலவை விட பண வரவு ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் சேமிக்க முடியுங்கிற நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு காதுகளை இனிமையாக அமையட்டும். 8 மற்றும் 6 என்ற அதிர்ஷ்ட எண் உங்கள் வாழ்க்கையிலே சில மாற்றங்களை கொடுக்கும். இன்றைக்கு பங்குனி உத்திரம் அப்படிங்கிறனாலே உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது 11க்கு அதிபதி அப்படின்னு பார்க்கலாம். செவ்வாய் மாரகஸ்தானாதிபதியாக இருந்தாலும் தனத்தை கொடுக்கக்கூடியதாக, லாபத்தை கொடுக்குவதாக அமைவதாலே பங்குனி உத்திரத்திலே நீங்கள் எவ்வளவு தூரம் முருகப்பெருமானை வணங்குகிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்கள் வாழ்க்கையிலே புதிய பரிமாணங்களும் வாழ்க்கையிலே உயர்வுகளும் கிடைக்கும் என்பதனாலே இன்றைய நாளை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசியினர் 2ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது மீன ராசி. இங்கே உங்கள் ராசிநாதன் அமர்ந்து விடுகிறார். ராசிநாதன் 2ஆம் இடத்துல அமர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, சனீஸ்வர பகவான் அங்கே உட்கார்ந்தனால உங்களுக்கு மனசிலே கவலை, சோர்வு, நோய் இதெல்லாம் கொடுப்பார். குடும்பத்திலையும் அதே மாதிரி சூழ்நிலை காட்டும். ஆனால் நண்பர்கள் வழியிலே சில நன்மைகள் கிடைக்கும். இன்றைக்கி ஈவினிங் அன்றைக்கி கொஞ்சம் வெளியில் விழாக்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டு. அந்த சூழ்நிலையினால் நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஒரு ராசி 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய இந்த சந்திரனானவர் அஷ்டமம் அப்படிங்கிற மூமெண்ட் கொடுக்கறதுனால இன்றைக்கி சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு ஒன்று இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும்.
மனசை ஒருநிலைப்படுத்தி கொண்டு இன்றைக்கி செய்யக்கூடிய வேலைகள், புதிய எந்த வெஞ்சரும் க்ரியேட் பண்ணாமல் இருக்கிற வேலையை செஞ்சால் போதும்னு அவிட்ட சதய நட்சத்திரங்கள் நீங்கள் முடிவு பண்ணி கொஞ்சம் பண்ணிங்கன்னா போதும். இருக்கிறது போதும் அப்படின்னா லாபம் உண்டு. வியாபாரத்துலையும் இதே தான், புதுசாக எக்ஸ்பேன்ஷன் இல்லாமல் இருக்கிறது போதும்னா லாபம் உண்டு. வீடுலேயும் இருக்கிறது போதும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு திருப்தி ஆகிடும். எக்ஸ்ட்ராவாக எதனா யோசிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் கவலைப்படுத்துகிறோம். அதனால் எக்ஸ்ட்ராவாக யோசிக்கிறது மட்டும் விட்டுருங்க. சுக்கிரன் தன்மையினாலே லக்ஷ்மி கடாட்சமாக இருக்க போகிறது, குருவின் தன்மையினாலே கொஞ்சம் செலவு இருக்க போகிறது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி சாயங்காலம் பார்க்கும்போது நம்ம பெரிய இவ மாதிரி பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக பேசுங்க. இல்லைன்னா அவனா வந்தாலே ரப்சர்ப்பா அப்படின்னு உங்களுக்கு கெட்ட பேர் கட்டக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸெல்லாம் பார்க்கும்போது அனாவசிய பேச்சுக்கள், அனாவசியமான பிரஸ்தாபங்கள்னு சொல்லுவோம். நான் என்னை பற்றி நான் யார் தெரியுமா அப்படின்னு ஈகோவை தூக்கி வச்சிட்டிங்கன்னா அழகான ஒரு நல்ல நாளை அமைத்து கொள்ளலாம். இல்லைன்னா தேவையில்லாமல் மனசு ஈவினிங்கில் நான் தேவையில்லாமல் வார்த்தை விட்டுட்டேன் வருத்தத்தோடு படுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முன்னெச்சரிக்கையாக இதை புரிஞ்சு கொண்டீர்களா இந்த நாள் இனிய நாளாய் அமைந்துவிடும். 1, 8 என்ற எண்ணை நீங்கள் ரகசிய எண்களாக, அதிர்ஷ்ட எண்களாக பயன்படுத்துவதும், இன்றைக்கு நேச்சுரலி பங்குனி உத்திரம், அதனால் முருகப்பெருமானை வழிபடுவதனால முருகனின் அருளாலே, ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுடைய இடத்துலேருந்து, அவருடைய அருள் இருந்தால் முயற்சி, வளர்ச்சி எல்லாம் கிடைக்கும் என்பது தெரியும். முருக வழிபாடு இன்றைக்கு நல்லது. வணக்கம் மீனராசி அன்பர்களே. எப்போதும் சுறுசுறுப்பு, ஓடிக்கொண்டே இருப்பது, எதிலும் நில்லாமல் ஓடுவது, மனசும் அளவாய்ந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையிலே 6 கிரகங்களை தன்னுடைய அடக்கி கொண்டும் நீங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே சொல்லுவாங்க, கடப்பாரியை முழுங்கி இஞ்சி சொரசம் குடிச்சிட்டு உட்காந்துருக்கிறான் அப்படிவான். அந்த மாதிரி எவ்வளோ பண்ணாலும் அப்படியே உள்ளே உட்காந்துருப்பீங்க. இன்னொரு பாணியில் சொல்லலாம், எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான் சார் அப்படிங்கிற மாதிரி உங்களை போட்டு அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் சனீஸ்வர பகவானும் உள்ளே உட்கார்ந்துருக்கிற சூழ்நிலை, கூடவே சூரியனானவர் இந்த மாதம் பங்குனி மாதத்தினால் உங்களோட உட்கார்ந்துருக்கிறார். மனசுக்குள்ளே ஏகப்பட்ட ப்ரெஷர், புத்தி தடுமாற்றங்கள் இப்படி இருந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் அழகாக இருக்குது. ஒரு செயல்களும் 2ஆம் அதிபதியான செவ்வாயின் மூலமாக செய்வதனாலே உங்களுக்கு தனம், தைரிய ஸ்தானத்தின் மூலமாக செய்வதனால் தனம் வருவதற்கான விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் டியூனிங் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டா போதும். இன்றைக்கு எஸ்பெஷலி இன்றைக்கி 6ஆம் இடத்திலே சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் பிரயாணிக்கும் போது மனசு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இன்றைக்கி செகண்ட் ஆஃப் கூட நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட் ஆஃபும் நல்லாயிருக்கு, செகண்ட் ஆஃப் அப்படி இல்லைலாம் கிடையாது. செகண்ட் ஆஃபும் கிளைமேக்ஸும் எல்லாமே நல்லாயிருக்கு. அதனால் இன்றைக்கி அமைதியாக நீங்கள் உங்கள் பயணத்தை உங்கள் விருப்பப்படி நடத்தலாம். இன்றைக்கி நிறைய உறவுக்காரங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுப்பார். ஆன்மீக தொடர்பான நண்பர்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய தொடர்புகளையும் இன்றைக்கி உண்டு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மனசில் தெம்பை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது. அதனால் இன்றைக்கு நாளை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணுன்னா 6, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் 2ஆம் அதிபதி அப்படிங்கும்போது அதனுடைய அதிதேவத்தை நம்ம முருகனுக்கு பங்குனி உத்திரம் இன்றைக்கி இருக்குது. அதனால் உத்திர நட்சத்திரத்திலே பங்குனியை, அதே மாதிரி ஐயப்பன் சுவாமி, இது ரெண்டுமே முருகனை வழிபடுவது, ஐயப்பனை வழிபடுவது அப்படியே நமக்கு ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் இதை தாராளம் பண்ணலாம். பண்ணும்போது வாழ்க்கையில் வளர்ச்சியும், நல்லது ஒரு புதிய மாற்றத்தையும், முயற்சியின் அப்படியே வளங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல தன்மைகளும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த நாள் அமைத்து கொடுக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். நண்பர்களே, இதுவரை மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் உள்ள ராசி பலனை பார்த்திருப்பீர்கள். இது தொடர்பான உங்களுடைய கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் பிடிக்கும்போது ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றும் பெல் பட்டனில் அழுத்தி வச்சுட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனால் வீடியோ அப்லோட் ஆனவுடனே உங்களுக்கு தெரிகிற மாதிரி வந்துடும். மேலும் தொடர்ந்து பல கேள்விகள் இருக்குது சார், இன்னும் கேள்வி கேட்கலான்னு தோன்றுறது உங்கள்கிட்ட அப்படின்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம். உங்கள் கேள்விகளை தொகுப்பாக
எளிமையாக ஆக்கி எங்கள்கிட்ட கேட்கும்போது எங்களால் முடிந்த அளவுக்கு அதற்கான பதில்களை தருகிறோம். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.